ஹலோ! கேட் 2022க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் அது ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேட் 2022ஓட மெயின் பேஜில் அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதனுடைய பாட்டமில் பார்த்தீங்கன்னா நியூ யூசர் அண்ட் ரிஜிஸ்டர் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம் கேட்கும். அதை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய ஜிமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கேட்டிருப்பாங்க. அதை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய லாகின் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய பாஸ்வேர்டில் ஒரு கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நியூமெரிக்கல் அண்ட் ஒரு ஆல்ஃபபெட் இருக்கிற மாதிரி உங்களுடைய பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. மூணையும் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு உங்களுடைய என்ரோல்மெண்ட் ஐடி சென்ட் பண்ணிடுவாங்க. அகைன் உங்களுடைய லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணி உங்களுடைய என்ரோல்மெண்ட் ஐடியும் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். டிக்ளரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய எக்ஸாம் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் எத்தனை பேப்பர் எழுத போகிறீங்கன்றதை சூஸ் பண்ணிவிட்டு அது எந்த பேப்பர்ன்றதையும் அடுத்ததாக சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் எந்த சிட்டிஸில் இந்த எக்ஸாம் எழுத போகிறீங்கன்றதையும் உங்களுடைய ப்ரையாரிட்டியை பொறுத்து சூஸ் பண்ணிக்கோங்க. மூணையும் ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த ஜிமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரையும் வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். அந்த வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் ஜிமெயிலுக்கும் தனித்தனியாக ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி ரெண்டையும் வெரிஃபை பண்ணிவிடுங்க. அடுத்ததான் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷனாலிட்டி, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றுத்திறனாளியா அல்லது கற்றல் குறைபாடு உள்ளவங்களான்னு கேட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய அட்ரஸை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு கொண்டு போகிற ஐடி ப்ரூஃப் எதுன்னு சூஸ் பண்ணிவிட்டு அதனோட நம்பரையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம், அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய மொபைல் நம்பர் இதுவும் கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸ் கேட்டுப்பாங்க. அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய காலேஜ் அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிகிரி பண்ணிகிட்ருக்கீங்க இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் அந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணவங்களா இல்லை கரண்ட்டில் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டான்னு கேட்டிருப்பாங்க. அதை பார்த்து எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு டிகிரி கொடுக்க போகிற யூனிவர்சிட்டியோட நேமை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்ததாக உங்களுடைய ஃபோட்டோவையும் சிக்னேச்சர் இமேஜ் ஃபைலை அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த ஐடி ப்ரூஃபையும் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணிவிட்டு ரிவ்யூ அண்ட் சப்மிட் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரு பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ளரேஷன் கேட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சரை கீழே என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்து ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. அதை கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆனதும் அமௌண்ட்டை செக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி அமௌண்ட்டை பே பண்ணிவிடுங்க. இது போக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கேட் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யூனிக் அகாடமி வீடியோஸை கண்டிப்பாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.